ஒன்ஸ் அந்த புதன்கிழமையானா சன் டிவியில் போடுற அந்த கதை நேரத்தை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த ஏதோ ஒரு இதில் சாரோட்ட சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது சாருமே எங்களுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்லுவார்னா, சினிமா வந்து ஒவ்வொருத்தருடைய அதாவது உன்னோட சினிமா வந்து நீ தான் எடுக்க முடியும், யாரோட சினிமாவும் நீ எடுக்க முடியாது, நீ எடுக்கிறதா உன்னோட சினிமா. அதுதான் இன்னைக்கு எல்லாருக்கும், ஐ மீன் அதுதான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவை. ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டி அவங்களோட சினிமா தான் இங்க வேணும் அப்படின்றத தான் அவர் எல்லாருக்குமே சொல்லுவார். அப்படின்னும் போது எனக்கு அவர் சொன்னது வந்து, நீ என்ன சினிமா வேணா பண்ணுடா, எதிர்நீச்சல் பார்த்துட்டு அவர் அதான் சொன்னார். நீ என்ன சினிமா வேணா பண்ணு, ஆனா அது வந்து சரியான சினிமா மொழியோட கரெக்டாக அதை சினிமா பேசிக்ஸ் தெரிஞ்சு அந்த இதை ப்ரெசென்ட் பண்ணணுன்ற அந்த டெக்னிக்காலிட்டிஸ்குள்ளே கரெக்டாக இருக்கணும், சினிமா லாங்குவேஜை கரெக்டாக புரிஞ்சுக்கணும், அந்த சயின்ஸை கரெக்டாக வச்சுக்கணும். இந்த பேசிக்ஸ்லாம் தான் அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து நான் பாலுமந்திரா சார்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நான் சினிமாவுக்கு வரணும்னு நினச்சதுலேருந்தே எனக்கு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ணணுன்றது தான். அதுக்குள்ளே நம்ம என்ன புதுசாக ட்ரை பண்ண முடியும், எப்படி நம்மளை வந்து தனியாக வச்சுக்க முடியும், சார் பேரையும் டேமேஜ் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும், இதை தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.